இந்த ஜாதகத்தில் மக்களுக்கு பல குழப்பங்கள் இருக்கு. அவனுடைய எதிர்காலம் ஏதாவது மாறுமா, தொழிலில் ஏற்ற சரிவு, அந்த நேரம் சரியா தவறா அப்படிங்கிறது சரியானபடி தீர்மானிச்சு அந்த நேர திருத்தம் பண்றது தான் சரியான ஜோதிடரோட வேலை. நான் என்ன விதையை விதைச்சிட்டு வந்தேன், மாம்பழ விதையா அரளி விதையா? இந்த ஜாதகத்தில் மக்களுக்கு பல குழப்பங்கள் இருக்கு. ஏன்னா இப்போ இன்னைக்கு பிராக்டிக்கலா இந்த குழந்தை பிறக்கும் போது ஃபேமிலி அந்த மெம்பர்ஸ் வந்து டென்ஷனாக இருப்பாங்க. எப்போ குழந்தை பிறக்கும் போது சிசரியன்னா நார்மல் டெலிவரியா, இது மாதிரி ஒரு குழப்பத்தில் இருந்தபோது குழந்தை பிறக்கிறது அனௌன்ஸ் பண்ணுறாங்க. யார் நர்ஸ் வந்து சொல்கிறாங்க குழந்தை பிறந்தாச்சு, ஆனோ பொண்ணோ. அப்போது சொல்லும் பொழுது ஒரு 3:30 மணிக்கு அந்த குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவங்க வெளியில் வந்து இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும்போது 3:40 3:35 அப்படி ஆகிடும். இந்த டென்ஷனில் வந்து கரெக்டாக அந்த குழந்தை பிறக்கிற டைம் அது கரெக்டாக தலை வெளியில் வரும்போது டைம் பார்த்துன்னு இருக்கிற மாதிரி ப்ராக்டிக்கலாக முடியாது ரியாலிட்டியில். அப்போது இந்த ஜாதகம் நாம் பிறந்த நேரத்தை வைத்து கணிக்கப்படுகிறது. இன்னைக்கு எல்லாருமே இந்த கம்ப்யூட்டர் ஜாதகத்திலேருந்து எங்கே போய் கேட்டிங்கன்னா நீங்கள் பிறந்த டைம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம 3:30 மணிக்கு பிறந்த குழந்தை என்ன சொல்லுவோம், அவனை அவங்க அப்பா அம்மா சொன்னபடி 3:40 சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் இந்த ஜாதகம் எழுதும்போது அவனுடைய எதிர்காலம் ஏதாவது மாறுமா, எனக்கு அது அந்த அந்த சந்தேகம் பல பேருக்கு இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லது. அதாவது ஜாதகம் கணிக்கும் போது இல்லை பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது எழுதும் போதும் தாய் தந்தையர் என்ன நேரம் பிறந்த டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் டைம் ஆஃப் பர்த் அந்த நேரத்தை பேஸ் பண்ணி தான் ஜாதகத்தை எழுதுவாங்க இல்லைங்களா? அவங்க எழுதி கொடுத்துறது இல்லை வந்து பிரிண்ட் அவுட் போட்டு கொடுக்கறது கம்ப்யூட்டர் சென்டருடைய வேலை. அந்த நேரம் சரியா தவறா அப்படிங்கிறது சரியானபடி தீர்மானித்து அந்த நேர திருத்தம் பண்ணுறது தான் சரியான ஜோதிடரோட வேலை. ஏன்னா இப்போ அந்த ஜோதிடருக்கு தெரியாது. இப்போ நான் போய் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து என்னோட டயத்தை சொல்கிறேன் 3:45, ஆனால் நான் 3:30 மணிக்கு பிறந்திருப்பேன். எனக்கு எங்கள் பெற்றோர்கள் சொன்ன டயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்போ நீங்கள் எப்படி அது ஜோதிடர் கரெக்டாக கணிக்க முடியும்? நான் தான் ஒரு வார்த்தை சொன்னேன், இப்போ சரியான ஜோதிடர் வேலைன்னு ஒன்று சொல்லியிருக்கேன். நான் ஜோதிடர் வேலைன்னு சொல்லலை. அந்த நேரம் அவர் சொல்கிற டைம் சரியா தப்பான்னு சொல்லிட்டு எதிர்க்க வர. இப்போ என்கிட்ட நிறைய பேர் ஜோதிடம் பார்க்க வராங்க. முதல்ல ஒரு 4 கேள்வி 5 கேள்வி நான் அவங்களை கேட்பேன். இந்த உணவு உங்களுக்கு பிடிக்குமா, இந்த உறவுனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா, இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நன்மையான விஷயம் இல்லை தீமையான விஷயம் நடந்திருக்கான்னு முதல்ல நான் தான் கேள்வி கேட்பேன் அவங்கள. அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் சொல்லுங்க. ஆமாம் அப்படி சொன்னால் அவங்க சொன்ன நேரம் சரி, இல்லை அப்படின்னும் போது அந்த நேரத்தை வந்து திருத்தது 1 3 நிமிஷம் 4 நிமிஷம் முன்னாடி பின்னாடி கேட்டு இன்னொரு 3 கேள்வி கேட்கும்போது ஆமாம் ஐயா இதான் கரெக்டுனா அப்போ அவர் கொடுத்த நேரம் சரியில்லை, இதுக்கு மேலே இந்த நேரம் தான் உங்களோட நேரம்னு சொல்லிட்டு 3 நிமிஷமும் முன்னாடி இல்லை பின்னாடி போட்டு கணிச்சு நான் கொடுத்துட்ருக்கேன். பர்ஃபெக்ட் பலன் வந்துடும். அதே மாதிரி அடுத்த கேள்வியா, இன்னைக்கு வந்து மக்கள் வந்து இப்போ எதை தின்னா பித்தம் தெளியுன்ற மாதிரி இந்த கோயிலுக்கு போகலாமா, அந்த கோயிலுக்கு போகலாமா, அந்த ஜோதிடரை பார்க்கலாமா, இந்த ஜோசியரை பார்க்கலாமா, நமக்கு இப்போது தொழில் சரிவு, வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரே சண்டை ஒரே தகராறு, எவ்வளோ சம்பாதிச்சு வச்சாலும் இப்போ திடீர்னு பார்க்கும்போது ஒன்றுமே இருக்காது, தொழிலில் ஏற்ற சரிவு. இப்போது இதெல்லாம் ஜாதகத்தால் நிர்ணயிக்கப்படுகிறதா இல்லைன்னா கோள்களால் தீர்மானிக்கப்படுகிறதா? இந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் வாங்கி வந்து அந்த வினை பயன் சொல்ற கர்மான்னு சொல்லி சொல்றோம். அவர் வாங்கிட்டு வந்து அந்த வினை பயன் மூலியமாக நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த வினை பயனுக்கு நம்ம என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம்? இப்போ மக்கள் எல்லாருக்குமே கோயிலுக்கு போகலாமா, சாமியாரை பார்க்கலாமா, இதெல்லாம் தோண ஆரம்பிக்குது. இது வந்து சில பேருக்கு தவறான வழிகளை காட்டுகிறது, தவறான புரிதல் வேற அது. இப்போ ஏன்னா அவங்க யார்கிட்டயோ போய் ஏமாந்து போறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து இல்லை இந்த மாதிரி பண்ணால் சரியாயிடும், இந்த கோயிலில் போய் பண்ணால் பரிகாரம் பண்ணால் சரியாயிடும். இப்போ பரிகாரத்தினால் நம்முடைய இந்த கிரகதோஷம் மாறும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா, ஒத்துக்க முடியுமா? பரிகாரம் பண்ணால் கிரகதோஷம் மாறும் அப்படின்ட்டு கண்டிப்பாக ஒத்துக்க முடியாது சார். ஒத்துக்க முடியாது. நான் என்ன விதையை விதைச்சிட்டு வந்தேன், மாம்பழ விதையா அரளி விதையா? அதுதான் இங்கே பிறக்கும் போது ஜனன காலத்தில் உள்ள அந்த கிரக தோஷமா இவனுக்கு அமையுமே தவிர கிரகத்து மேலே எந்த பழியும் கிடையாது. நம்ம வாங்கிட்டு வந்து அந்த பலன் தான் வந்து நம்மளுக்கு ஒரு நன்மையாகவும் தீமையாகவும் கொடுக்குது. அந்த காலம் தசா புத்தி நாம அந்த காலத்தில் வேண்டிய நடக்குது நமக்கு. அதே மாதிரி இந்த கோவில்களில் பார்த்தீங்கன்னா இந்த சில ஜோதிடர்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நவகிரகங்களை அப்படி உள்டாவா சுற்றுறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இது கேட்டால் நான் ஒரு கோயிலுக்கு போன போது, சிவன் கோயிலுக்கு போன போது உள்டாவா சுற்றுறாங்க நவகிரகத்தை.
நான் அப்ப கேட்டேன், எதுக்குங்க உள்டாவா சுத்துறீங்க, அது மாதிரி சுத்தக்கூடாதுங்க அப்படின்னா, இல்லைங்க எங்களுக்கு ஒரு ஜோசியர் சொன்னாரு 6 சுத்து ஸ்ட்ரைட்டா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல, இன்னொரு 3 சுத்து கடைசியா அது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்த சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது முறைப்படி தவறான விஷயம். ஆன்மீக முறைப்படி ஒரு கோவில வந்து ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்தக்கூடாது. இது பல மக்கள்கிட்ட நம்பிக்கையாவே இருக்கு. இன்னைக்கு சில ஜோதிடர்கள் சொல்லுகிறார்கள் என்றே சொல்லுகிறார்கள். அப்போ இதுக்கு என்ன வழியா, இது என்ன மாற்றம்? இப்போ 9 நவகிரகங்கள் இருக்காங்க இல்லையா, இந்த 9 நவகிரகங்கள்ல பாத்தீங்கன்னா 2 பேர் வந்து ஆன்டி கிளாக் சுத்துறவங்க, ராகு கேது. பாக்கி 9 பேரும் 7 பேரும் கிளாக் வைஸ்ல சுத்துறவங்க, 2 பேர் மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துறவங்க. ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த உங்க ஜாதகத்துல குரு வக்கரம், சனி வக்கரம், இவங்க ரிவர்ஸ்ல சுத்துறாங்க, எந்த கிரகமும் இங்க ரிவர்ஸ்லாம் சுத்தல, ஃபார்வர்ட்லாம் சுத்திட்டு இருக்கு, ராகு கேதுன்ற அந்த அச்சை தவிர. அப்போ அந்த ரிவர்ஸ்ல சுத்துற அந்த 2 கிரகம், இது இல்லாம வந்து அவருடைய கர்ம பலன் என்னன்றது அந்த ஜாதகம் தீர்மானித்து சொல்லும். அந்த ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி ஜோதிடர் சொல்லியிருந்தா சரி, தெரியாம ஏதோ நீங்க போய் ரிவர்ஸ்ல சுத்துங்க சொன்னா அது தவறு. அதே மாதிரி இப்போ ஜாதகத்துல இன்னொரு குழப்பம் இருக்கு. இப்போ பொதுவா ஜோதிடர்கள் சொல்லும் பொழுது மேஷராசிக்கு இந்த மாசம் எப்படி இருக்கு, இந்த வருஷம் மேஷராசிக்கு பிரமாதமா இருக்கு, கும்பராசிக்கு பிரமாதமா இருக்கு, தனுசுக்கு அது மாதிரி சொல்றாங்க. இப்ப சொல்லும் பொழுது கடைசியா அவங்க என்ன சொல்றாங்க, இது என்னதான் இருந்தாலும் கோச்சார பலன் படிதான் அந்த பலன்கள் நடக்கும், இது பொதுவான ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. இது வந்து ஜோதிடர்கள் தப்பித்துக் கொள்வதற்கா இல்ல நம்மள உஷார் பண்றதுக்கா? இது என்ன சொல்லணும்னா, முதல்ல இந்த கோச்சார பலன் ஒன்று சொல்றாங்க. கோச்சார பலன்ல வந்து இந்த மாசம் இப்படி இருக்கும், இந்த ராசிக்கு இப்படி இருக்கும், இந்த லக்னத்துக்கு இப்படி இருக்குன்னு சொல்றாங்களே தவிர, கோச்சார பலன்றது உண்மையா சொல்றேன் 10% மட்டும்தான் வேலை செய்யும். மீதி இருக்க 90% பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகரின் தசா புக்தி அந்தரம் பிரத்யந்தரம் சூக்ஷமான்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை பேஸ் பண்ணி தான் அவருக்கு நன்மையா தீமையான்றது தீர்மானிக்கும்ன்ற ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு. சரி. இது இல்லாம இந்த கோச்சார கிரகங்கள்னு சொல்லிட்டு அது வந்து கோள்களின் சாரம். அந்த கோள்களின் சாரநாதன் ஒருத்தர் இருக்காரு கோள் சாரத்துல. இன்னொன்னு பார்த்தா அந்த கோச்சார கிரகம் சுத்தி வரும்போது சூரியன் நீச்சமாவார். இப்போ ஐப்பசி மாசம் வந்தா சூரியன் நீச்சமாவாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சூரியன் நீச்சமாயிட்டார், ஓகே. இப்ப மேஷராசிக்கு 5ஆம் அதிபதி சூரியன், அவரு நீச்சமாயிடுறாரு அப்படின்னும்போது குழந்தைகளுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு விரயம். ஆல்ரெடி குழந்தைங்களுக்கு செலவு பண்ணி தானே அவனை படிக்க வைக்கணும்ல, அது ஏற்கனவே உண்மைதான். இவரு என்ன சொல்றது, எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஜனன ஜாதகத்துல அவர் மேஷ ராசியா இருந்து இல்ல மேஷ லக்னமா இருந்து அவருக்கு 2ஆம் வீட்டுல ரிஷப ராசியில சூரியன் இருந்து அவருடைய ஜனன கால சூரியனுக்கு 6ஆம் வீட்டுல வர சூரியன் துலாம் ராசிக்கு வரும்போது அந்த சூரியனுக்கு இந்த சூரியன் 6ல வரும்போது அவருக்கு ஒரு சில பாதிப்பு வருமானா கண்டிப்பா வரும். இப்ப சொல்றோம்ல சார் சந்திராஷ்டமம். ஏன் சந்திராஷ்டமம் சொல்றோம்? ஜனன காலத்துடைய சந்திரனுக்கு 8இல் சந்திரன் வரும்போது 8ஆம் வீட்டில் சந்திரன் வரும்போது சந்திராஷ்டமம் சொல்றோம். இதே மாதிரி 9 நவகிரகங்களுக்கும் 6, 8, 12 அவருடைய ஜனன காலத்தில் இருக்கிற அந்த கிரகத்துக்கும் அதே கிரகம் 6, 8, 12 அந்த கிரகம் வரும்போது பிரச்சனை வரும். அதை தான் பார்க்கணுமே தவிர தயவு செய்து மக்கள் கிட்ட சொல்றேன், கோச்சார பலன் எனக்கு நல்லா இருக்கு, நல்லா இல்லை, மேலே ஏறி இல்லை கீழே விழுந்துலான்ட்டு தயவு செய்து பயப்படாதீங்க. ஏன்னா வெறும் 10% தான் வேலை செய்யும். அதுவும் உங்களுடைய தசாபுக்தி அந்த கிரகத்துக்கும். இந்த சூரியன் வந்து இப்போ எங்கே வராரு, துலாத்துக்கு வராரு. ஒருவேளை சூரியன் வந்து அந்த ஜாதகருக்கு ரிஷபத்தில் இருந்தால் கரெக்டாக 6ல் வரும். ஒருவேளை சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனத்தில் இருக்கார் சூரியன்னா கரெக்டாக 8ல் சூரியன் வரும். ஒருவேளை உங்களுடைய சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகத்தில் இருந்தால் இப்போ வர சூரியன் பார்த்தீங்கன்னா அந்த சூரியனுக்கு சூரியன் 12ல் வரணும் போது மட்டும்தான் பிரச்சனை இருக்குமே தவிர கோச்சாரத்தை பற்றி தயவு செய்து பயப்படாதீங்க.